Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற இந்த 30 நாள் சேலஞ்சோட 2வது நாள். இன்னையிலேருந்து நீங்கள் சாரி கேட்குறத நிறுத்த போகிறீங்க. சாரி கேட்குறது நல்ல பழக்கம் தானே, அதை எதுக்காக நிறுத்தணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். அதை பற்றி தான் நம்ம இப்போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நார்சிசிஸ்டிக் பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ந்தவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக சாரி கேட்குற பழக்கம் இருக்கும். ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு அதுக்காக சாரி கேட்குறது நல்ல பழக்கம்தான். ஆனால் எந்த தப்பும் பண்ணாமலே தொட்டதுக்கெல்லாம் சாரி கேட்குறது ஆரோக்கியமான பழக்கம் கிடையாது. இந்த மாதிரி தேவையே இல்லாமல் சாரி கேட்குற பழக்கம் சின்ன வயசுலேயே உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். உங்களோட சின்ன வயசில் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு ரொம்ப தேவையான ஏதாவது ஒரு பொருளை கேட்கும்போது அவங்க உடனே அதை ஒரு பெரிய விஷயமாக பேசி உங்கள் தேவையை நீங்கள் கேட்டதுக்காக அவங்க லைஃப்பில் நீங்கள் ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சுடுவாங்க. நீங்கள் உங்கள் தேவையை கேட்டதுக்காக சாரி கேட்க வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ட்விஸ்ட் பண்ணி உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சு சாரியும் கேட்க வைப்பாங்க. லிட்ரலி நார்சிசிஸ்டிக் பேரண்ட்ஸ் உங்களை எல்லாத்துக்கும் சாரி கேட்குற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபைனலி எல்லாத்துக்கும் சாரி கேட்குறது உங்கள் பழக்கமாகவே மாறிடும். பேசுகிறதுக்கு, ஃபீல் பண்ணுறதுக்கு, தேவையானதை கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் சாரி கேட்பீங்க. சாரி நான் தூங்கிட்டேன், சாரி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், சாரி நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன், சாரி நான் வாஷ்ரூமில் இருந்தேன், சாரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாரி என்னால் வர முடியாது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாரி கேட்பீங்க. நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் சாரி கேட்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது இல்லையா? ஆனாலும் எல்லாத்துக்குமே சாரி போட்டு பேசுகிறது ஒரு பழக்கமாகவே மாறி இருக்கும். இந்த மாதிரி தேவையே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சாரி கேட்குறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க உங்களை மரியாதை குறைவாக நடத்துறதுக்கு நீங்களே அனுமதி கொடுக்குற மாதிரி ஆகிடும். மற்றவங்களோட தப்பான நடத்தைக்கு நீங்கள் சாரி கேட்கும்போது அவங்க உங்களை சுரண்டுறதுக்கு நீங்களே அனுமதி கொடுக்குற மாதிரி ஆகிடும். மற்றவங்க உங்களை டோர்மேட் மாதிரி மிதிச்சுட்டு போகிறதுக்கு நீங்களே அனுமதி கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சாரி கேட்குறத நிறுத்தும்போது உங்களோட செல்ஃப் எஸ்டீம் டெவலப் ஆகும், செல்ஃப் வொர்த் டெவலப் ஆகும். உதாரணத்துக்கு, சாரி உங்கள் கால் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கால் பண்ணும்போது நான் பிஸியாக இருந்தேன், இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன், பேசலாமா அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒருத்தர் கால் பண்ண உடனே அந்த காலை நீங்கள் அட்டன் பண்ண முடியாமல் போனதுனாலலாம் நீங்கள் சாரி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள், சாரி நான் தப்பான அர்த்தத்தில் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்றவங்க நீங்கள் சொல்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்காக நீங்கள் சாரி கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. அதனால் இனிமே நீங்கள் சாரி சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபியூ செகண்ட்ஸ் நிறுத்தி நிதானமாக யோசித்து பேசுங்க. சாரியை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நியாயமாக என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி தைரியமாக பேசும்போது மற்றவங்க தானாக உங்ககிட்ட மரியாதையோடு நடந்துப்பாங்க. இன்னையிலேருந்து அனாவசியமாக உங்கள் வாயிலிருந்து இந்த சாரிங்கிற வார்த்தை வரக்கூடாதுங்கிறத ரொம்ப கான்ஷியஸாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.